தேவா, தற்பொழுது திமுக சார்பில் போட்டியிட விரும்புவர்கள் விருப்பமனுக்களை வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவான தகவல் இருந்தா பதிவு செய்யும். வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை திமுக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை காங்கிரஸ் மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளுடன் மட்டும் உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பாக போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பம் தருவது குறித்த அந்த அறிவிப்பினை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வரும் 25ஆம் தேதி முதல் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த விண்ணப்பங்கள் கிடைக்கும் என்றும் அவற்றை முறையாக பூர்த்தி செய்து வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அந்த விண்ணப்பங்களை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விண்ணப்பத்தினுடைய கட்டணம் 25,000 ரூபாய் என்றும் அந்த விண்ணப்ப படிவம் பெறுவதற்கு 1000 ரூபாய் என்றும் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்தை அளிக்கும் போது 25,000 ரூபாய் வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த 40 தொகுதிகளுக்கும் இந்த விண்ணப்பமானது விற்கப்பட்டாலும் தோழமை கட்சிகளுக்கு குறிப்பிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடிய சூழலில் அந்த தொகுதிகளில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியவர்களுக்கு கட்டணம் மீண்டும் திரும்ப அளிக்கப்படும் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பு இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகாத ஒரு சூழலில் திமுக தலைமை எந்த அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்க. குறிப்பாக இந்த 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பமுடையோர் அவர்களுடைய விண்ணப்பங்களை வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை அண்ணா அறிவாலயத்தில் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மற்ற கட்சிகளில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் திமுக இடைத்தேர்தலுக்கும் சேர்த்து விண்ணப்பங்களை பெற்று வருகிறது.